முக்கிய செய்தி. ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே நிர்வாகிகள் முன்னிலையில் சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட சொற்போரின் விளைவாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே நிர்வாகிகள் முன்னிலையில் சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பான விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அன்புமணி தைலாபுரத்திற்கு சென்ற நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக இளைஞரணி தலைவர் நியமனம் விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருவரும் முடிவெடுத்த நிலையில் 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. பாமகவின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ராமதாசுடன் பேசினார் அன்புமணி என்று விளக்கம் வெளியாகியிருக்கிறது. காரசாரமான விவாதம் பொதுக்குழுவில் நடப்பது வழக்கம்தான் என்றும் எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். உட்கட்சி பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பேசிக் கொள்கிறோம் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவின் இளைஞரணி நியமனம் தொடர்பான விவாதத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அன்புமணி தைலாபுரம் இல்லத்திற்கு சென்ற நிலையில் 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. மேலும் அன்புமணி உட்கட்சி பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைக்கிறார். ராஜகுமார், பாமக இளைஞரணி தலைவர் நியமன விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தைலாபுரத்திற்கு அன்புமணி சென்ற நிலையில் 1 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. அதில் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. குறிப்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்துக்கு வருகை புரிந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது தற்போது முடிவடைந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர். குறிப்பாக ராமதாசிடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தற்போது முடிவடைந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் தற்போது அன்புமணி செய்தியாளர் சென்றார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியதாவது, தைலாபுரம் தோட்டத்தின் கட்சி வளர்ச்சி பற்றியும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல், அதே போல சித்திரை முழு நிலவு திருவிழா மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாமக சார்பில் அடுத்த கட்ட போராட்டங்கள் என்னென்ன நடத்தலாம், எங்கு நடத்தலாம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதித்ததாகவும் தெரிவித்த அவரிடம் இந்த பொதுக்குழுவில் நடைபெற்ற விவகாரம் தொடர்பாக செய்தியாளர் கேள்வி எழுப்பும் பொழுது, பொதுக்குழுவில் இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றுவதற்கான வேலையில் ஈடுபட வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் விவாதித்தது குறித்து அவர் தெரிவித்தார். மேலும் இது ஜனநாயக கட்சி என்பதால் இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சகஜமான ஒரு விஷயம்தான் என்றும், இது உள்கட்சி விவகாரம் என்றும், இதனை தாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம், இதில் நீங்கள் தலையிட வேண்டாம், இது குறித்து நீங்கள் விவாதிக்க வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துவிட்டு இந்த செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்டு புறப்பட்டார். குறிப்பாக அவரிடம் இந்த இளைஞரணி தலைவராக அடுத்து யாரை நியமிக்க உள்ளீர்கள், தொடர்ந்து மீண்டும் இந்த பதவியில் நீடிப்பாரா என்ற கேள்விகளை கேட்டதற்கு அவர் அது குறித்து எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காமல் அன்புமணி இந்த செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு புறப்பட்டிருக்கிறார். அது இந்த பாமக நிறுவனர் ராமதாசுடன் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய நிர்வாகிகளான கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தலைமை செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தை என்பது 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை முடிவு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தற்போது இந்த தைலாபுரம் தோட்டத்திலிருந்து சென்னை மீண்டும் புறப்பட இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். இது உள்கட்சி விவகாரம், இதை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம், இதில் நீங்கள் தலையிட்டு விவாதம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்து தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தைலாபுரம் தோட்டத்தில்
மருத்துவர் ஐயாவுடன் கட்சியின் வளர்ச்சி பற்றி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி, சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான போராட்டங்கள், விவசாய மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதித்தோம். இந்த ஆண்டு எங்களுக்கு, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள், அடுக்கடுக்காக போராட்டங்கள், மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம். அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போன்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இன்று ஐயா தலைமையில் விவாதித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறோம். சார், நேற்றைய தினம் மேடையிலேயே அந்த உங்க கோவத்தை பார்த்து தான் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதுங்க, எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது, எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்க வந்து ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர். அதுக்கு அதாவது வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அதே முடிவு இளைஞரணி நன்றி. தலைவர்